வரக்கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? பிரேக்கப் ஆனவங்களுக்குலாம் திரும்ப பேட்சப் ஆவாங்களா? நிறைய வார்த்தைகள் இப்போ இருக்க தலைமுறை சொல்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் என்ன பலன்கள்? புதுசாக இந்த ஆண்டு தான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா? அங்கே யார்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களோ அவங்க ஓகே சொல்லுவாங்களா? ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப கை கூடுமா? இந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்கு இந்த யோகம் இருக்கிறது. எந்தெந்த ராசியினருக்கு ரொம்ப ஜாக்பாட் அடிக்க போகுது, கோடீஸ்வரராக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம்? ரிஷப ராசியை பிரதானமாக சொல்லலாம். நிறைய பணம் கையில் புரள போகுது அப்படின்னு சொன்னால் அது ரிஷப ராசிக்கு தான். திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய 90s கிட்ஸ், அதாவது 30 வயதை கடந்தும் கூட இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 இந்த கெட்டி மேளத்தை கொண்டு கொடுக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவமழை கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யலை. இந்த மாதிரி இயற்கை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும்? காலநிலை மாற்றம் எப்படி இருக்கும்? நம்ம இந்த வருஷம்தான் இது அதிகமாக இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க, இந்த வருஷம் இது போல் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில பேர் 200% வரைக்கும் கவனமாக இருக்கணும்லாம் சொல்லுவீங்க, அபாய கட்டம்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ராசிகள்லாம் யார் யார்? கட்டாயமாக அப்படிப்பட்ட ராசிகள் இருக்காங்க. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஜெயா டிவி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 12 ராசியினரும் ஆவலோட காத்திருக்கீங்க. என்னென்ன பலன்கள், பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில நம்மோட இருக்காங்க உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. முதல்ல பொது பலன்கள் இந்த 2026 எந்தெந்த ராசியினருக்கு ரொம்ப ஜாக்பாட் அடிக்க போகுது, கோடீஸ்வரராக போறாங்க அப்படின்னு சொல்லலாம்? ஜாக்பாட் அடிக்கிற ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பிரதானமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆண்டில் நிறைய பணம் கையில் புரள போகுது அப்படின்னு சொன்னால் அது ரிஷப ராசிக்கு தான். தன லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பணம் வரத்துக்கான வழிமுறைகளை ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 2 வகையிலையும் பணம் வரக்கூடியது ரிஷபராசி. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரியான யோகம் கிடைக்க போகின்றது. அது எப்படி கிடைக்கும்னு கேட்டால், அவங்களுடைய பூர்வீக சொத்து அவங்களுக்கு சேர்றது, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து பணம் வர்றது, செட்டில்மெண்ட் மூலமாக பணம் வருதுன்னு சொல்லி நிறைய பணத்தை பார்க்க போகிற ராசிகள் 2026 ரிஷபம் மற்றும் துலாம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும்னு பிரித்து நீங்கள் எப்பவுமே ஒவ்வொரு பலன்கள் சொல்லும்போது சொல்லுவீங்க. இவங்களாம் இவ்வளோ % கவனமாக இருக்கணும், இவ்வளோ. சில பேர் 200% வரைக்கும் கவனமாக இருக்கணும்லாம் சொல்லுவீங்க, அபாய கட்டம்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ராசிகள்லாம் யார் யார்? கட்டாயமாக அப்படிப்பட்ட ராசிகள் இருக்காங்க. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். கவனமாக இருக்கணும்னு நான் சொன்னாலும் வருஷம் பிறக்குது, முதல்ல பார்க்குறீங்க, அப்போ எடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். உங்களுக்கு இந்த வருஷம் அப்படி தான், ஆனால் நமக்கு ஒன்றும் இருக்காதான்ற தளர்வு வந்துடும். அப்படி வந்துட்டாலே நம்மளால் சிறப்பாக முயற்சி பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் கோச்சார பலன்னு சொல்லக்கூடியது. இதை தாண்டி தசாபுக்தி இருக்கிறது, உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கிறது. இந்த கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது அர்த்தம். நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க, நல்லா ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நல்லது நடக்கும். இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டால் இதுவும் 2 பேர் இருக்கீங்க. ஒன்று சிம்மம், மற்றொன்று மீனம். சிம்ம ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், மற்றவங்களை நம்புறதுல கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெருந்தொகை பணம் வருதுன்னு சொன்னால், நண்பரையோ உறவினரையோ நம்பி நீங்கள் கொடுத்தா திரும்ப வர்றது கஷ்டமாக இருக்கும். பெரிய கடன் சக்திக்கு மீறி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். அந்த கடனால் தூக்கம் போயிடும். தூக்கம் போயிட்டு அதனால் ஹெல்த்தை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு வந்துடும். மீன ராசி எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், உங்களுடைய ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். என்ன விஷயம் எப்படி நடந்தாலும் சரி, உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படவே கூடாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தூக்கம் இருக்கும். ஒரு 6 மணி நேரம் தூங்குவீங்க, 8 மணி நேரம் தூங்குவீங்க. அதை விட்டுறாதீங்க. எந்த நாள் எங்கே போனாலும் கூட உங்களுடைய ஃபுட் ஹேபிட் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்படி இருந்துட்டால் வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இப்போ இந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் திருமணம் ஆகாமல். அவங்களுக்கெல்லாம் எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு புத்தாண்டுலையும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவங்களுக்கான பலன் எப்படி இருக்கும்? திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய 90s கிட்ஸ், அதாவது 30 வயதை கடந்தும் கூட இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த யோகம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருப்பார். அந்த வீட்டில் போய் உச்சம் பெறக்கூடிய கிரகம்னு நம்ம சனியை சொல்லுவோம். அந்த சனி தான் திருமண யோகத்தை கொடுக்கணும்.
அவர் இப்போது மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த 2026 சனி வந்து மீனத்தில் இருப்பார். மீனம்னு சொல்லக்கூடியது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடமாக இருக்கும். 12 அப்படின்னு சொன்னாலே வந்து படுக்கை தான், கட்டில்னு சொல்லுவோம், தூக்கம்னு சொல்லுவோம். அந்த 12ஆம் இடம் கெட்டுடுச்சுன்னு சொன்னாதான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் திருமணம் நடந்தால் கூட வெளிநாட்டில் இருப்பாங்க, கணவன் மனைவி வந்து சேர்ந்து இருக்க முடியாத நிலை இருக்கும். இப்போ சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி வந்து இருக்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தை தான் பலவீனமாக்குவார். அதனால இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய 30 வயது கடந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பாலினருக்குமே இந்த 2026 இந்த கெட்டி மேளத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ ஒவ்வொரு வருடம் புத்தாண்டப்பம் நம்ம பேசுறது என்னன்னா, எந்தெந்த துறைகளில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், எந்தெந்த துறையில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எந்த துறையில் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட ராசி பலனை பார்ப்பாங்க. எந்தெந்த துறை இப்போ ஆதிக்கம் செலுத்தும் 2026? ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன், கல்வி சம்பந்தமாக புதிய விஷயங்கள்லாம் வரும். இதன் பிறகு இது நாள் வரைக்கும் இருந்த கல்வி முறை மாறுவதற்கான சட்டங்கள் இயற்றப்படும். வெளிநாட்டில் தான் போய் ஒரு கோர்ஸை படிக்கணும், இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயே படிக்கிற மாதிரியான யூனிவர்சிட்டி காலேஜெல்லாம் புதுசாக வந்து இங்கே வரும். அப்போ கல்வித்துறையில் மாற்றங்கள் வரும், அது வந்து நல்ல மாற்றங்களாக இருக்கும். மருத்துவம்னு சொல்லக்கூடிய துறை வந்து இப்போயே நம்முடைய பாரத தேசத்தை நோக்கி நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து பெரிய பெரிய சர்ஜரிலாம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. நிறைய வளர்ந்த பெரிய நாடுகளில் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், ஒரு சர்ஜரின்னு சொன்னால் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் காத்துட்ருக்கணும். ஆனால் நம்முடைய ஊரில் அப்படி இல்லை. நம்ம வந்து இப்போ நினச்சோம்னா இந்த வாரத்திலே அதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது இன்னும் வளர்ச்சி ஆகும். மருத்துவத்தில் புதிய புதிய துறைகள்லாம் வரும். இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு சர்ஜரி ரெக்கவரி டைம் நிறைய இருக்கின்ற விஷயங்கள்லாம் மாறும். மருத்துவத்துறை இந்த வருஷத்தில் வளரப்போகுது. இப்போ பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் இயற்கை சீற்றங்கள், இப்போ பூகம்பங்கள் நிறைய நாடுகளில், இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஜப்பானில் நிலநடுக்கம் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள், சுனாமி எச்சரிக்கை, நிறைய இடங்களில் பெருவெள்ளம், இதெல்லாம் பார்க்குறோம். இலங்கையில் இப்போ சமீபத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பருவமழை கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யலை. இந்த மாதிரி இயற்கை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும், காலநிலை மாற்றம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் வந்து இயற்கை சீற்றங்கள், அப்புறம் மழை பொய்த்து போகிறது, இல்லைனா அதிக அளவு மழை வந்து குறுகிய காலத்துக்குள்ளே பெய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லா வருஷத்துலேயுமே இருக்கும். நம்ம வந்து இந்த வருஷம்தான் இது அதிகமாக இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க, இந்த வருஷம் இது போல் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம். நம்ம வந்து இப்போ ஒரு வால் கிளாக் பார்க்குறோம், ஒரு கடிகாரம் பார்க்குறோன்னா அதில் எப்படி அந்த முள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு முள் நகராமல் இருக்குன்னு சொன்னால் அது வந்து பிரயோஜனம் இல்லை, ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா வந்து அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கிரகங்கள் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் கலியுகம் பிறந்து இப்போ 5000 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கு. இது வந்து 4,32,000 வருஷம் இருக்கும். இந்த 4,32,000 வருஷம் முடியும் போது தான் இங்கே வந்து பிரளயம் வரும், இந்த உலகம் பூமியானது அழியும். அது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயம் அது சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். எப்போ நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3 இடங்களில் நிறைய கிரகங்கள் வரும்போது இது போல் இயற்கை சீற்றங்களும், இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்படக்கூடிய போர்களும் சண்டைகளும் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கும். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம், அதன் பிறகு கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், அதன் பிறகு பங்குனி மாதம். இந்த 3-4 மாதங்கள்லையும் கட்டாயம் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த ஆண்டு வந்து அதிர்ஷ்டவசமாக அதில் 2 மாதங்களை வந்து நம்ம பெருமளவு பாதிப்பு இல்லாமல் நம்ம தாண்டி வந்துடலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து ஆண்டு தொடங்கும் போது மிதுனத்தில் இருப்பார், மிதுனத்தில் இருந்து தனுசை பார்ப்பார், அதன் பிறகு கடகத்துக்கு வருவார், விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ கார்த்திகை மார்கழி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் ப்ராப்ளம் பார்க்குறோம் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து குறைவாக இருக்கும். இப்போ திருமணத்துக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்குறது குழந்தை பேருக்காக. நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் ஐவிஎஃப் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்குறோம். எந்தெந்த ராசியினருக்கு இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் நிறைய காதலர்கள் வந்து அவங்களுடைய காதல் கைகூடாதா, திருமணம் எப்போ நடக்கும், பிரேக்கப் ஆனவங்களுக்குலாம் திரும்ப பேச்சப் ஆவாங்களா, நிறைய வார்த்தைகள் இப்போ இருக்கிற தலைமுறை சொல்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் என்ன பலன்கள்? காதல் கைகூடக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கிறது? புதுசாக வந்து இந்த ஆண்டு தான் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா? அங்கே யார்கிட்ட நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்களா?
ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்ப கை கூடுமா. இந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து கன்னி ராசிக்கு இந்த யோகம் இருக்கிறது. கன்னி ராசிக்கு வந்து விரும்பி தான் விருப்பப்பட்ட மாதிரியே ஒருத்தர் வந்து வாழ்க்கை துணையாக அடையக்கூடிய யோகமானது இந்த ஆண்டு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னு கேட்டால், கன்னி ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஆசைப்பட்ட மாதிரி மனைவி மணவாளன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருந்தா கூட திரும்ப சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். இதற்கு அடுத்து யாருக்கு அப்படின்னு கேட்டால், சிம்ம ராசிக்கு இந்த யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது. எதனால் சிம்ம ராசிக்குன்னா, சிம்ம ராசியுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். ஆனால் குருவுடைய வீட்டில் இருக்கார். அதனால் நீங்கள் சிம்ம ராசியில் இருந்து ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் வந்து விரும்பிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லி, நடுவில் ஏதோ குழப்பங்கள் ஆகி வந்து அது தடையாயிடுச்சு, அதான் பிரேக்கப்னு சொல்கிறீங்க இல்லையா, அது போல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது மீண்டும் சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நண்பர்கள் உங்களை சேர்த்து வைப்பாங்க. அப்போது கன்னி ராசி சிம்ம ராசிக்கு காதல் கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கு குழந்தை யோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. புத்திர சந்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யோகம் கிடைக்கிறது இந்த ஆண்டில் வந்து வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு குழந்தைகள் பிறக்கும்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த ஆண்டில் அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் இடத்தை தான் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இப்போ கேது இருக்கு. கேது ஒரு இடத்துல வந்துட்டார்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து கிடைக்க வேண்டியதை குறைவாகத்தான் கொடுப்பார். ஆனால் குறைவாக கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக கொடுப்பார். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பெரிய பலமான மிருகங்கள்லாம் வந்து அது குட்டி கன்றுகளை ஈனும்போது ஒன்று தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த கேது குறைவாக கொடுத்தாலும் சிறப்பாக கொடுப்பார். இந்த ஆண்டு புத்திர பேர் கட்டாயம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதில் கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட போதுமானது. கும்பராசி, அப்புறம் தனுசு ராசி, அதன் பிறகு துலா ராசி, இந்த 3 ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான், எப்போ கன்சீவ் ஆகிறாங்களோ அதில் இருந்து இவங்க ஏதாவது ஒரு தர்மத்தை செய்து கொண்டே இருக்கணும். அந்த தர்மம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லாதவர்களுக்காக இருக்கலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலய திருப்பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து குருக்கிட்ட உபதேசம் வாங்கிறதுன்னு சொல்லுவோம். அதுபோல் ஒரு ஸ்லோகமாக இருக்கலாம், இறை நாமாவளியாக இருக்கலாம். அதை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருக்கணும். எப்போ கன்சீவ் ஆகிறாங்களோ அதில் இருந்து உச்சரித்து கொண்டே இருக்கணும். அப்போ அதில் எதுவும் பிரச்சனை இல்லாமல், ஏன்னா கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான விமோச்சனம் இதுவாக இருக்கும். இப்போ அடுத்து பார்க்க வேண்டியது தங்கம் விலை. இதில் முதலீடு செய்யலாமா, குறையுமா, இதோட வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும், இல்லை எந்தெந்த துறைகளில் முதலீடு செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும்? ஏன்னா தங்கம் இனி குறையிறக்கு வாய்ப்பே இல்லை, 2 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. அடுத்து வெள்ளியிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் முதலீடு செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும், எதில் கவனமாக இருக்கணும்? முதல்ல வந்து முதலீடு எதில் செஞ்சால் லாபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு மெட்டலாக உலோகமாக ஒரு பொருளாக இல்லாமல் வெறும் பேப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்கிறது இந்த ஆண்டில் மிகச்சிறந்த லாபத்தை பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு இந்த பலன்னு சொல்கிறோம், எதனால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கமும் நம்மிடத்தில் இருக்குது. இந்த பத்திரங்கள்னு சொன்னால் இது வந்து புதனை குறிக்கும். அந்த புதன்னு சொல்லக்கூடியவருடைய மிதுன ராசியில் தான் குரு இந்த ஆண்டில் இருக்கின்றார். இந்த ஆண்டில் சரியாக ஒரு 6 மாத காலம் மிதுன ராசியிலையும் அடுத்த 6 மாத காலம் கடக ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிப்பார். அப்போது ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுலையாவது முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா பத்திரங்கள் தான், அதாவது ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறீங்கன்னு சொன்னால் பத்திரங்களாக இருக்கும், அதை வாங்கி வச்சுப்பீங்க. தங்கத்தையும் கூட நீங்கள் வந்து அந்த பாண்டை வாங்குறோம் இல்லையா, அது போல் வாங்கலாம், நேரடியாக அந்த பொருளாக வாங்காமல். இதுதான் அதிக முதலீட்டை கொண்டு வந்து கொடுக்கும். தங்கத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதற்கு வந்து வீழ்ச்சியே கிடையாது. இது எப்போதும் வந்து விலை ஏறிக்கொண்டு தான் இருக்கும். அந்த தங்கம் விலை ஏறினாலும் எப்படி இருந்தாலும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா தங்கம்ன்றது நம்ம வந்து ஒரு பொருளாக ஒரு சொத்தாக பார்க்குறத தாண்டி நம்ம வந்து அதை ஒரு நம்முடைய சடங்குகளில் சம்பிரதாயங்களில் வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாக பார்க்குறோம். அதை தவிர்க்கவே முடியாத ஒன்றாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை பிறந்தா தங்கம்தான், கல்யாணம் ஆனால் தங்கம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதில் இருக்குது. ஏன்னா அது வந்து குருவுடையது. அந்த குரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வந்து இந்த 2026 உச்ச பலத்தை அடைய போகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நடக்கும். அதனுடைய பலன் என்னன்னா, எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியும். தங்கம் விலை அதிகம்தான்,
ஆனாலும் இந்த விலை அதிகமாக இருக்குது, கம்மியான பிறகு வாங்கலாம், இல்லைன்னா விலை அதிகமாக இருக்குது நம்மளால் எப்படி வாங்க முடியும், இந்த கேள்விலாம் இருக்கவே இருக்காது. குரு உச்சமாயிட்டா தங்கம் வாங்கணுன்ற எண்ணம் வரும். எண்ணம் பிறந்து அதற்கு வழியும் கிடைக்கும். அதனால எல்லாருமே தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்குது. இப்போ உலக அரசியல் எப்படி இருக்கும்? என்னென்ன மாற்றங்கள் வரும்? எந்தெந்த நாடுகள் எதிரி நாடுகளாக மாறுவாங்க? ஏன்னா நட்பு நாடுகளாக இருக்கிறவங்களாம் திடீர்னு பிரிஞ்சு வேற ஒரு அணிக்கு செல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உலக அரசியல் எப்படி இருக்கும்? இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அரசியல் அதில் உலக அரசியலை பொறுத்த வரைக்கும், அல்லது நம்முடைய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய நாடுகள்னு இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சம்பந்தமாக நமக்கு பெரிய ஆதாயம் இந்த ஆண்டு கிடைக்காது. அதிகபட்சம் அவங்களோட ப்ராப்ளம் கிரியேட் ஆகாமல் போர் மூலாமல் இருந்தால் போதுமானது. ஆனால் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்தியாவை நோக்கி வரும். இந்தியாவோடு நட்புறவு கொண்டாடக்கூடியதாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ, அது வெளியிலிருந்து தான் கிடைக்கணும்னு இருக்கோ, அதெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஊரில் எந்த விஷயங்கள் அதிகமாக விளையுதோ, எந்த விஷயங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுகிறதோ, இதை நிறைய ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு 2026 உலக நாடுகள், நம்முடைய பக்கத்து நாடுகள், தொலைதூர நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, தூரமாக இருக்கக்கூடிய நாட்டுடைய நட்புறவு நமக்கு அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணணும், நான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி நான் அதை இங்கே கொண்டு கொடுக்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்களோ, நீங்கள்லாம் ரொம்ப சிறந்த அளவிற்கு சாதிக்க போகிறீங்க. இந்த 2026 எந்தெந்த ராசிகள் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போவாங்க அப்படின்னா எந்த ராசிகள் சொல்லுவீங்க? நீங்கள் கேட்டதுக்கு எந்தெந்த ராசிகள் கடல் கடந்து போவாங்கன்னு கேட்டீங்க. அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு எந்தெந்த ராசிகள் கடல் கடந்து போகலாம் அல்லது போனாதான் நல்லது அப்படின்ற மாதிரியே நம்ம இதற்கான பதிலை சொல்லலாம். அதில் குறிப்பாக மேஷ ராசி, அதன் பிறகு மீன ராசி, அதன் பிறகு சிம்ம ராசி, கடகராசி. இந்த 4 ராசிக்காரர்கள் படிக்கிறதுக்காக நீங்கள் இப்போது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெளிநாட்டில் போய் படிக்கலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. குடும்ப சூழல் அதற்கு ஒத்துக்கலைன்னாலும் கூட எஜுகேஷ்னல் லோன் வாங்கியாவது நீங்கள் போயிடலாம். வேலை பார்த்துட்ருக்கீங்க, வெளிநாட்டில் போய் கொஞ்சம் வருஷம் வேலை பார்க்கணுன்னு தோணுது, அல்லது உங்களுடைய நிறுவனமே போகிறீங்களான்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது, போய் தான் ஆகணும்னு சொல்லுது, தாராளமாக போயிடுங்க. அல்லது நான் ஏதோ ஒரு வேலை பார்த்து ஒரு கார் ஓட்டினா கூட பரவாயில்ல, ஒரு ரோடு வேலை பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகணும், கொஞ்சம் வருஷம் இருக்கணும், என்னுடைய குடும்ப கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் வந்தால் தாராளமாக நீங்கள் போயிடலாம். எதனாலன்னு கேட்டால், நான் மேலே சொன்ன 4 ராசிகள், மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது சனி ராசியிலேயே இருப்பார். அப்படி இருக்கும்போது கூட இருக்கக்கூடியவர்கள், இன்னும் கேட்டால் குடும்ப நபர்கள்னு சொல்லலாம், நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோ, மொத்தமாக சேர்த்து சொல்லணும்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த நவுன் பர்சன், தெரிந்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடையாது. தெரியாத புது நபர்களால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மனசு கஷ்டப்படும், அல்லது ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் உங்களை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, நீங்களே ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேறு கஷ்டங்கள் இருக்காது. கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் கட்டாயம் இந்த வருஷத்தில் வரும். குறுகிய காலத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களோட நிறைய பேரை நீங்கள் அணுகும்போது யாரோ ஒருத்தர் ஓகே மச்சான் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களை அதில் தூண்டி விடலாம். உங்களுக்கு அந்த டெம்டேஷன் வந்துடும். வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயம்தான் இருக்கும். இந்த நாட்டில் அரசியல்லாம் ரொம்ப, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே, ஏதாவது தப்பு பண்ணுறோட காப்பாற்றுக்க ஆள் இல்லையே, யாரும் நமக்கு கூட நிற்க மாட்டாங்களேன்னு சொல்லி கரெக்டாக இருப்பீங்க. அதனால் இந்த வாய்ப்பு தாராளமாக போயிடலாம். வெளிநாடு போகக்கூடிய ராசிக்காரர்கள் 4 ராசிக்காரர்கள். திருமணம் யார் யாருக்கு நடைபெறும், எந்தெந்த ராசியினருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். திருமண விஷயம் இது நிறைய பெற்றோர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷமாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே சில ராசிகளுக்கு காதல் கைகூடும், குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். திருமணம் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ தான் கல்யாணத்துக்கே பார்க்குறீங்கன்னா நடந்துடும். ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே இருக்கீங்க அமையவே இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கும் நடந்துடும்.
நீங்க சில விஷயங்கள் கேட்கும்போது டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தவறு இல்லையே. எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? கட்டாயம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஆனா, ஒரு நபர் வந்து ஜோதிடம் பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே, அந்த ஜோதிடம்ன்ற அந்த வார்த்தையிலே ஜோதி அப்படின்றது இருக்கு. அத வடமொழியில சொன்னா கூட ஜோதிஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஜோதினா அந்த ஒளி. அவங்களுக்கு வந்து வழி காட்டுறது. அதாவது 3 விஷயமா இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு ஜோதிடரை அணுகுவாங்க. 1 பயம் இருக்கும். பயத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு தைரியத்த குடுத்து அனுப்பணும். 2வது கவலையோடு வருவாங்க. அந்த கவலை குழப்பமா கூட இருக்கும். இதுவா? அதுவா? செய்யலாமா? வேண்டாமா? எடுத்துக்கலாமா? சொத்து விற்கலாமா? இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து குழப்பத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு தெளிவு, அந்த கிளாரிட்டி குடுக்கணும். இதுதான் நீங்க வந்து தாராளமா செய்யலாம். இத செய்யவே கூடாது. அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமாக சொல்லணும். 3வது தீர்க்க முடியாத பிரச்சனையோடு வருவாங்க. அந்த பிரச்சனைக்கு இதுதான் ரெமெடி. இத செஞ்சீங்கன்னா சரியா போயிடும். இல்ல இத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படின்ற விஷயங்கள சொல்லணும். அதுக்காக தான் இந்த விஷயம் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து கஷ்டம் வரப்போகுதுன்னு சொன்னா, நம்ம வந்து அத இலைமறை காய்மறையாகத்தான் சொல்லுவோம். அப்படிதான் தாத்தாலாம் சொல்லுவாங்க. அதப்போல சொல்லணும்னு சொன்னா, மீன ராசியில் இருக்கக்கூடியவர்கள், சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா விஷயத்திலுமே. ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்து, 2வது பண விஷயங்கள். இதை தாண்டி யாருக்கு இது போல விஷயம் இருக்குன்னு கேட்டால் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு வந்து ரொம்ப குறைவான விலையில் ஒரு இடம் வருது. ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் வாங்கினதை விட 4 மடங்கு அதிகமாக விற்றுடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அந்த பக்கம் நீங்கள் போகவே கூடாது. கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யாரோ உங்களை அணுகிறாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. ஒன்று வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விட்டுட்டு வா அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கட்டாயம் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்கணும். நீண்ட காலமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு இந்த 2026 சொன்னீங்கன்னா எந்தெந்த ராசிகளுக்கு அது நடக்கும்? மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் வரத்துக்கான யோகம் இந்த வருஷம் இருக்குது. அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நமக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கடினமான வேலை, அதிக வேலையோடு தான் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபரோடு வரும். அப்போது சாய்ஸ் என்ன, ஆப்ஷன் என்ன, நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமான்னா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் எடுத்து அந்த இம்மீடியட்டாக ரிட்டர்ன்ஸ் எதுவும் எதிர்பார்க்காம நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ப்ரமோஷன் கட்டாயம் உங்களுக்கு பலன் தரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதன் பிறகு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்படி கிடைச்ச என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட ஒரு டீம் கொடுத்துருவாங்க, நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்தால் போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ரமோஷனோ அந்த இன்க்ரிமெண்ட்டோ நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்துடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேருக்கு வேலையை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும். அதெல்லாம் சலிக்காமல் நீங்கள் பண்ணீங்க, ஏற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரமோஷனோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு அது 2026 எந்தெந்த ராசிகள் இணைந்து செயல்பட்டா, தொழிலாக இருக்கலாம், இல்லை பல்வேறு விஷயங்கள் ஈடுபட்டா அது வெற்றிகரமாகும், எந்தெந்த ராசிகள் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லணும்னா எது சொல்லுவீங்க? கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் கேட்குறதுல ஒன்று எந்தெந்த ராசி இணைந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது வந்து இப்போ ஒருத்தரை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறோம், அந்த விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அதுலேயும் எடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்குறீங்க, அதுலேயும் எடுத்துக்கலாம். இப்படி நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம்னா. இதை சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன, எங்கே இருந்து இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த ராசிகளை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, ஜலம்னு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. தர்ம, அர்த்த, காம, மோட்சம்னு சொல்லக்கூடிய சதுர்வித பல புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சங்கல்பத்தில் நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பிரிக்கணும். நெருப்பு ராசிகள்னு இருக்கிறது. அது என்னென்னா மேஷம், சிம்மம், தனுசு. இவங்க எப்பயுமே தனித்து இருக்கிறதா நல்லது. அதாவது எப்பயுமேன்றத விட இந்த வருஷம் இவங்க வந்து தனித்து செயல்படுறதா நல்லது. யார்? மேஷம், சிம்மம், தனுசு. இவங்க தனித்து இருக்கணும். ரிஷபம், கன்னி, மகரம்னு சொல்லக்கூடியது அடுத்த கேட்டகரியில் வரக்கூடியது. இவங்க சேர்ந்து இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனித்து இருந்து இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சேர்ந்து இருந்தால் அது வந்து அப்படியே 10 டைம்ஸ் வந்து 10 கோடியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசிக்காரர்கள் சேர்ந்து செயல்படலாம். வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டில் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பொது பலன்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.